இதில் மதிவாணன் பல புள்ளிகளை ஜெயராம் வெங்கடேஷ் தொட்டு காட்டுறார். குறிப்பாக டாஸ்மார்க் இந்த வழக்கை டெல்லியோடையும் அல்லது கவிதாவோடையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு முகாந்திரம் இருக்கு இல்லையா? தமிழ்நாடு அரசாங்கம் இதில் மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது, அதுக்கான காரணம் என்ன? ஒன்று. இன்னொன்று, இந்த வழக்கை தமிழ்நாட்டுக்குள்ளே நடத்தக்கூடாது, வெளி மாநிலத்தில் நடத்துங்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை நோக்கி நகரக்கூடிய புள்ளி எல்லாமே ஒரு சந்தேக வளையத்தை உருவாக்குதா? அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி, மணிஷ் சிசோடியா மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஏற்பட்டுடும் அப்படின்னு நம்புறாங்களா? அப்படி பார்க்குறாங்களா? இல்லை, யாருக்கு சந்தேகம் வருது? நீங்கள் எதோ சொன்னீங்களே சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த சந்தேகம் யாருக்கு வருது? முதல்ல அங்க தேடிட்டு இருக்கீங்களே. தேடலங்க, நீங்க நான் கேட்டல, நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு பக்கம் ஈடி தேடுறாங்க. இல்ல, எனக்கு தெரியல. ஒரு பக்கம் இல்ல, ஒரு பக்கம் சந்தேகப்படுற மாதிரின்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் வேணா மூடி விட வச்சிடுறேன். யாருக்குன்னு சொல்லுங்க சந்தேகம் இருக்குதுன்னு. அவர் தான் சொல்றாரு. அவர் தான் 2022லயே அறப்போர் இயக்கம் இது சம்பந்தமான ஒரு ஊழல் முறைகேடு நடந்திருக்குது. 2022லயே ஒரு ஊழல் முறைகேடு இதுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்றதை ரிவீல் பண்ணது அறப்போர் இயக்கம் தான். அவங்க சொல்றாங்க, ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் பதட்டத்தோடு மேல்முறையீடு செய்யறாங்கன்றாங்க. பாருங்களேன், சந்தேகம் பதட்டம் நாங்க எங்கயா சொன்னோமா? அவங்க மேல்முறையீடு பண்ணதுல எங்கயா பிரச்சனை இருக்கா? இல்ல மேல்முறையீடு பண்ணக்கூடாதுன்னு எங்கயா சட்டத்துல இடம் இருக்குதா? 2022 சொன்னீங்க. 2022னா கடந்த 10 வருஷத்துல, அதாவது அதிமுகவோட 10 வருஷம் ஆட்சியில மொத்தம் டாஸ்மார்க் எத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டது? 42 எஃப்ஐஆர் இது வரைக்கும். அதுல 32 எஃப்ஐஆர் யாரோட ஆட்சியில போடப்பட்டது? அப்ப எங்களுக்கு என்ன சார் இதுல பதட்டம் இருக்கு? எங்களுக்கு எந்த இடத்துலயும் பதட்டம் இல்ல, ஒண்ணு இல்ல. ஒரு 3 புள்ளி சொல்றேன். இது சம்பந்தமான ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடக்குது. உயர்நீதிமன்றத்தில் நடக்கப்போ அதை எடுத்துட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் முறையிடும் பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க, நீங்க உயர்நீதிமன்றத்தையே பார்த்துக்குங்கன்னு சொல்றாங்க. திரும்ப உயர்நீதிமன்றத்துக்கு வந்தீங்கல்ல தமிழ்நாடு அரசாங்கம், அப்ப ஏன் இதுல நாங்க வேணாம் டாஸ்மார்க்கே இதை முறையிடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றீங்க. 2வது புள்ளியில தமிழ்நாடுக்குள்ள இந்த வழக்கு நடத்த வேணாம், வெளி மாநிலத்துக்குள்ள கொண்டுட்டு போங்கன்னு சொன்னீங்க. 2வது ஸ்டாண்டு. 3வது ஸ்டாண்டு இப்போ மேல்முறையீடுன்ற ஒரு நிலையை நோக்கி நகர்த்துதுன்றது ஜிக்ஸாக்கா மாறி மாறி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்குதா தமிழ்நாடு? நான் முதல்ல அதான் கேட்டேன், மேல்முறையீடு பண்ணக்கூடாதுன்னு எங்கேயாவது சட்டத்தில் இடம் இருக்கான்னு கேட்டேன். மேல்முறையீடு பண்ணலான்றது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உரிமை, சரிங்களா? அதை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதையே நீங்கள் கேள்வியை கேட்டால் அதுக்கு பதில் யாராலையுமே சொல்ல முடியாது. மேல்முறையீடு செய்யறது உங்களுடைய உரிமை, மேல்முறையீடு செய்யாமல் இருக்கிறது உங்களுடைய உரிமை. ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு இல்லையா, நீங்க சென்னையில போய் உயர்நீதிமன்றத்தை நடத்திக்கிங்கன்னு சொல்லு. அப்பவே நாங்க சேர்ந்திருக்கலாம். வந்தா நடத்தினோம், அவங்க ஆர்டர் போட்டாங்க, திரும்ப மேல்முறையீடு பண்ணோம். இங்க எங்க ஜிக்ஸாக்கா இருக்கு? இது என்ன சார்? இது வந்தா சுட்டா ரிப்பீட்ன்ற மாதிரி. வந்தா சுட்டா ரிப்பீட் உங்களுக்கு தெரிஞ்சா அது நாங்க பொறுப்பாக முடியாது. முதல்ல இல்ல, அவர் கேக்குறாரு அறப்போர் ஜெயராம். இல்ல அறப்போர் ஜெயராம் உங்க தலைப்பே பாருங்க, உங்க தலைப்பு அவருக்காக தூர விட்டுருவோம். உங்க தலைப்பை பாருங்க. அமலாக்கத்துறை சோதனையை எதிர்த்து மீண்டும் உச்சநீதிமன்றம் செல்ல தமிழக அரசு, அமலாக்கத்துறைக்கு ஆதரவான உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு. அதான சொல்றீங்க? கீழே கேள்வின்றது வேற சார். சொல்லுங்க, இதான உங்களுக்கு தலைப்பு? இல்ல, ஸ்டேட்டுக்கு அடுத்தது டாஸ்மார்க் வரைக்கும் தமிழக அரசின் மேல்முறையீடு எதற்காக அப்படின்னு கேக்குறீங்க. அதான் எங்களோட உரிமை, மேல்முறையீடு பண்ணணும்னு நான் தெளிவா சொல்றேன். இதுல நீங்க என்ன சொல்ல வரீங்க, அதை சொல்லுங்களேன். டாஸ்மார்க் நிறுவனத்தோட முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல மொத்தம் எத்தனை எஃப்ஐஆர், அதுல எந்த காலகட்டங்கள்ல போட்ட எஃப்ஐஆர், இப்போ நடக்கக்கூடிய டாஸ்மார்க் கேஸ் எந்த வழக்கினுடைய அடிப்படையில் நடக்குது, அதைத்தான் அவங்க சொல்லவே இல்லையே. அப்புறம் அமலாக்கத்துறை தானே சொல்லணும். ஆனா ஒரு பக்கம் இருங்க, ஒரு பக்கம் சில சினிமா தயாரிப்பாளர்களுடைய இடங்கள்ல நடக்குது, டாஸ்மார்க்கினுடைய மேலாளர் வீட்டில் நடக்கக்கூடிய ரைடு, அதனுடைய தொடர்ச்சி, அதுக்கு பிறகு ஒரு ஸ்டாண்டை தமிழ்நாடு அரசாங்கம் மாத்துதா? அப்படிதானே கேள்வி வருது, அப்படிதானே ஒரு சந்தேகம் வரும். முதல்ல எந்த எஃப்ஐஆர்னே சொல்லல, அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க எம்டிஏ போய் இது பண்ணி, அதாவது மனித உரிமையின் அடிப்படையில் தான் நாங்க போய் முதல்ல கொஸ்டின் பண்றோம். முதல்ல ஈடின்றது ஒன்றும் புத்தருடைய இதெல்லாம் கிடையாது. இப்போ இடி ஆரம்பிக்கப்பட்டது 1956. அதுல இருந்து 2023 வரைக்கும் கணக்கு போட்டீங்கன்னா 5906 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவங்க வெறும் 513 பேர் தான். அதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது 1142. நீதிமன்ற விசாரணை முடிஞ்சது வெறும் 25. அதுல 24 தண்டனை அறிவிக்கப்பட்ட வழக்கு. இந்த ஹிஸ்டரிலாம் தண்டனை இல்ல மதிவாணன், ஹிஸ்டரி தெரிஞ்சா நீங்க ஈடியை பத்தி அப்ப கேட்க கூடாது. ஈடியோட ஒரே நிமிஷம் இருங்க மதிவாணன், ஒரே நிமிஷம் இருங்க. விசாகனுடைய விசாரணை நடக்கிறதுக்கு பிறகு மேல்முறையீடு போறீங்கன்ற பார்வைதானே எழும் எல்லாருக்கும். அதுதானே சொல்றேன். மேல்முறையீடு ஒரு சினிமா ஒரு சினிமா தயாரிப்பாளருடைய வீட்டுல ஈடி நடக்குது, ஈடி விசாரணை நடக்குது, டாஸ்மார்க்கினுடைய மேலாளர் வீட்டுல ஈடி நடக்குது. அப்படின்றப்போ அதன் பிறகு மேல்முறையீடு பண்றீங்கன்னா ட்ரையாங்கிளா ஒரு இடத்துல ஒரு புள்ளி சேருதுன்ற ஒரு பார்வை தானே அரசியல் களத்திலையும் மக்கள் மத்தியிலையும் உருவாகும்.
சார் யார் என்ன நினைக்கிறதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது சார். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கா, அவருக்கு ஒரு நினைப்பு இருக்கா, அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அமலாக்கத்துறையோட செயல்பாடு என்ன, அதை மோடியும் பிஜேபி எப்படி செயல்படுத்துறாங்க, யாருக்கு எதிராக நடைமுறைப்படுத்துறாங்க, யாரை பழிவாங்க தேர்தல் பண்ணுறாங்கிறது தான் நம்மளோட ட்ராக் ரிப்போர்ட். நீங்கள் பிஜேபியில் போய் சேர்ந்த உடனே அஜித் பவார் மாறிடுவார், ஹேமந்த் பிஸ்வாஸ் மாறிடுவார், சுவேந்த அதிகாரி மாறிடுவார், எல்லாரும் உத்தமன் ஆகிடுவாங்க. நீங்கள் இடி வந்து இந்த 10 வருஷத்தில் போட்டால் 25 அரசியல் கட்சி தலைவர்களில் 24 பேர் கட்சி மாறிட்டாங்க. மீதி இருக்கிறவங்க யாருன்னா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் தான் இப்போ இருக்கிறாங்க. ப. சிதம்பரத்துலேருந்து, டி.கே. சிவகுமார்லேருந்து, கவிதாலேருந்து, அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து, செந்தில் பாலாஜிலேருந்து எல்லாரும் இங்கே இருக்காங்க. மற்றவங்க எல்லாரும் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றியாச்சு. கேள்வி அமலாக்கத்துறையோட செயல்பாடு தான் கேள்வி. சரி, அமலாக்கத்துறையோட செயல்பாடு எதை காட்டுது? இவ்வளோ நேரம் சொன்னால் ஹிஸ்ட்ரி சொல்லாதேன்றீங்க. இல்லை இதில் முக்கியமான புள்ளி என்னன்னா 2 ஆங்கிளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று, நான் ஏற்கனவே கேட்குற மாதிரி டாஸ்மார்க்கினுடைய மேலாளர் வீட்டில் நடக்கிற ரைடு, சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் நடக்கக்கூடிய ரைடு, அதனுடைய அடுத்து 2 நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசாங்கம் மாற்றுதா அரசியல் களத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சிக்கிறார். ஒரு புள்ளி என்னன்னா, யாரை நீங்கள் பயப்படுறேன்னு சொன்னீங்க, ஏன் இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்குள்ளே போறீங்க அப்படின்றதும், இத்தனை நாளாக மேல்முறையீடு பற்றி பேசாத திமுக தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ மேல்முறையீடு செய்யுது அப்படின்றதும் ஒரு புள்ளியில் கனெக்ட் ஆகுதுன்ற பார்வை உருவாகுதுல்ல? இல்லை, அதாவது எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்குறாரு, ஒரு பாயிண்ட் கனெக்ட் ஆகுதுன்னா ஊழலை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு? எதிர்க்கட்சி தலைவர் சார், என்ன தகுதி தான் நான் கேட்டேன். எதிர்க்கட்சி தலைவரா? அது அடுத்த பிரச்சனை. அதான் பிரச்சனை. இல்ல அதான் பிரச்சனை. யார் பேர்ல கட்சி நடத்துறீங்க? அந்த அம்மா இறக்கும்போது ஊழல்வாதியா தான் இறந்தாங்க. அதுக்கப்புறம் பொய்ச்சலா இருந்தாங்க. 4 வருஷம் ஜெயில்ல தான் இருந்தாங்க. வானதி சீனிவாசன் கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, இது நிதி ஆயோக் கூட்டத்தை 3 தடவை புறக்கணிச்சிங்க, இப்ப ஏன் போய் திரும்ப நிதி ஆயோக் கூட்டத்துல போறீங்க? இதே உச்சநீதிமன்றத்தை சொல்றப்போ நீங்க உயர்நீதிமன்றத்தை பாத்துக்கின்றப்போ அப்போ நாங்க பொறுமையா ஸ்டாண்ட் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு திரும்ப ஏன் மேல்முறையீடு போறீங்கன்ற கேள்வி இருக்குல்ல? இல்ல, ஏன் போக கூடாதுன்னு முதல்ல இருந்தே கேட்டுக்கிறேன் சார். நாங்க போல ஏன் இதுக்கு முன்னாடி மதிவான நீங்க எடப்பாடி இல்ல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். சரி, இந்த விஷயத்துல டாஸ்மார்க் வழக்கை ஏன் வெளி மாநிலங்கள்ல நடத்துங்கன்ற ஸ்டாண்ட தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துச்சு. ஏன் என்ன எடுத்தா என்ன தப்பு? ஏன் இள முகாந்திரம் இருக்குல்ல, இங்க விசாரணை நடக்குதுன்னு திரும்ப சொல்றேன். இது தமிழ்நாடு அரசாங்கம் விசாரிக்கிற வழக்கு இல்ல, இடி வழக்கு விசாரிக்கிற ஒரு வழக்கு. கேக்குறதுல என்ன தப்பு? நீங்க திரும்ப திரும்பவும் ஒரு உரிமையோட நீங்க என்ன பண்றீங்க, இதையா கேட்டீங்க, இதையா மேல்முறை பண்ணீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான கேள்வி இது? இல்ல, நீங்க வெளிப்படையா என்ன விளக்கமான அப்ப சொல்றது புரியல அவருக்கு? இல்ல, நீங்க புரியுது இல்ல, புரியுது. ஒரே நிமிஷம் மதிவான, நீங்க சொல்லல பதில் என்னன்னா, மேல்முறையீடு செய்யறதுன்றது எல்லாருக்குமே உண்டு. மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா உயர் நீதிமன்றம் போறதும், உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் போறது அரசியல் அமைப்பு அரசியல் சாசனம் கொடுத்திருக்க நமக்கு உரிமை. அதுல நான் கேள்வி கேட்கலங்கிறது. இந்த டாஸ்மார்க் வழக்குல ஏதோ ஒரு மர்மம் முடிச்சு இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? யார் முதல்ல கேட்டேன், யார் சொன்னான்னு கேட்டேன். ஈடி சொல்றாங்களே, இல்ல ஈடி சொல்றாங்களே மதிவான 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்தது. ஒரு நிமிஷம், என்ன கேள்வி? ஈடி எந்த வழக்குல ஆதாரத்தை கொடுத்திருக்கு? எந்த வழக்குல ஈடி ஆதாரம் கொடுத்திருக்கு? ஜெயராமன், நீங்களே இதுல முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றீங்க, எங்க நடந்திருக்குன்ற கேள்வியை முன்வைக்கிறாரு. ஈடி மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையும் கொஸ்டின் பண்றாரு. இல்லை, இதில் திமுக ஆட்சி காலத்தில் தெளிவாக நடந்திருப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, அவர்கள் போட்ட போக்குவரத்து ஒப்பந்தம், டாஸ்மாக்ல குடவுன்ல இருந்து அந்த கடைகளுக்கு போகக்கூடிய அந்த போக்குவரத்து ஒப்பந்தத்துடைய டெண்டர் 2021-22 போடும்போது அந்த டெண்டர்ல அவர்கள் தெள்ள தெளிவாக எப்படி டெண்டர் விதிகள் எல்லாம் அவங்க ஒரு பாக்ஸ் டெண்டர் மாதிரி வைத்து இஎம்டி அந்த வெற்றி பெற்றவர் அந்த டிடிஐ கூட வெற்றி பெற்ற தேதிக்கு பின்னர் தான் சமர்ப்பித்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிக்ஸ் பண்ணி டெண்டரே பிக்ஸ் பண்ணி யார் வெற்றி பெற வேண்டும் என்பது முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் கிடையாது, அது சந்தை மதிப்பை விட மிக அதிகமாக, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட விலையை விட அதிகமாக கொடுக்கப்பட்டது என்பதும் நாங்கள் அப்பொழுதே அந்த குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமாகவும் வைத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு அந்த காஞ்சிபுரம் வடக்குல அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் 16 ரூபா 15 ரூபா 16 ரூபான்னு போட்டிருந்ததுல, அடுத்தது திருவள்ளூர் மாவட்டம், இந்த மாதிரி பல மாவட்டங்கள்ல எப்படி 20 ரூபாய்க்கு மேல எல்லாம் போயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஆதாரபூர்வமாக நம்ம முன்வைத்தோம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் எந்த அளவிற்கு டெண்டர் கண்டிஷனை மாற்றி ஒருவர் மட்டும் பங்கெடுக்கக்கூடிய வகையில வைத்து பாக்ஸ் டெண்டர் மாதிரி போட்டு எப்படி அவர்களுக்கு ஃபேவர் செய்து அவங்க டிடியை கூட வின் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணலாங்கிற மாதிரி வச்சு இதன் மூலமாக அரசுக்கு எப்படி நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ இது ஒன்று.
அதே போல டிஸ்டிலரி அவர்கள் சொல்லக்கூடிய 1000 கோடி ரூபாயோடைய ரொம்ப முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா டிஸ்டிலரிகள் அவர்கள் மிகப்பெரிய அளவுல அந்த இல்லீகல் கிராட்டிபிகேஷன் அவங்க அந்த கருப்பு பணத்தை எப்படி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பாட்லிங் பிளான்ட்டுக்கு ஃபேக் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த பாட்லிங் பிளான்ட் கிட்ட இருந்து பணத்தை எடுத்து மீண்டும் அந்த பணத்தின் மூலமாக பலருக்கு கிக்பேக் டாஸ்மாகில் உள்ள பலருக்கு கிக்பேக் கொடுத்திருப்பதாக அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. சோ இந்த 2 விஷயங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. மூணாவது பார் லைசன்ஸ்க்கும் சொல்லி இருக்கிறாங்க. சோ இந்த 3 விஷயங்களும் அவர்கள் அவங்களுடைய பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது இப்போ நீங்க முதல்ல பேசும்போது என்ன சொன்னீங்க 2022 எஃப்ஐஆர்னு சொன்னீங்க. இப்ப இடி சொல்றதெல்லாம் நீங்க சொல்றீங்க அதை நாங்க படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். என்னோட கேள்வி இது நீங்க அரசியல் ஆதாயத்துக்கு தானே பயன்படுத்துறீங்க தவிர வேற என்ன பயன்படுத்துறீங்க தான் என்னோட கேள்வி. அமலாக்கத்துறை எங்க நடுநிலையா செயல்படுத்துறா என்னோட கேள்வி. அந்த கேள்விக்கு ஜெயராமனோட பதில் என்ன? இது எல்லாம் பொதுவெளியில இருக்கிறது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். என்னோட கேள்வி என்னன்னா அமலாக்கத்துறை எங்க நடுநிலையா செயல்படுது, எந்த வழக்குல செயல்படுது? அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒன்று என்னவென்றால் இடி அரசியல் காரணத்திற்காக செய்கிறார்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் டாஸ்மாகில் ஊழலே நடக்கவில்லையா? அது பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை சீரழிக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஊழல்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஊழல்கள்னால மிகப்பெரிய அளவில் பெண்களும் குழந்தைகளும் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு பேரிடராக இந்த திட்டம் இருக்கிறது. ஒரு நிமிஷம் ஜெயராம், 2022 சொன்னீங்க. அப்போ மொத்த எத்தனை எஃப்ஐஆர் கடந்த 10 வருஷத்துல போட்டது அதிமுக ஆட்சியில? அந்த எஃப்ஐஆர்ல எந்த எஃப்ஐஆருக்கு வந்திருக்காங்க? இன்னைக்கு நீங்க வாட்ஸ்அப்ல வர்றது இவரை போய் தேடுறாங்க, அவரை போய் தேடுறாங்க, அவருக்கு தொடர்பா, அதெல்லாம் உங்களுடைய கற்பனைக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. எங்களோட கேள்வி இடி நியாயமா நடந்துக்குதா எங்களோட கேள்வி. இடி கிட்ட நியாயம் கிடையாது. இடி ஒரு ஏவல் துறையா செயல்படுது, பிஜேபியோட அடியாளா செயல்படுது. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஜெயராமன் பதில் இருக்கா? நான் விளம்பர இடைவெளிக்கு போயிட்டு வந்துடுறேன். கண்டிப்பாக அது பிஜேபியோடைய அடியாளாக செயல்படுகிறது என்பதில் எங்களுக்கு மாற்று கிடையாது. அதே நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையும் அதே போலதான் திமுகவுடைய அடியால் போல செயல்படுகிறது. அதே மாதிரி அதிமுக ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்று வரை குற்றப்பத்திரிகையே தாக்கல் செய்யப்படவில்லை. அதிமுக ஊழல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. டிவிஎஸ் எங்க செயல்படுதுன்னு சொல்லுங்க, எந்த வழக்குல செயல்படுது அந்த மாதிரி சொல்லுங்க. அதான் செயல்படலையா? நல்லா தூங்கிட்டு இருக்காங்களே. ஆளுநர் ஒப்புதல் இல்லாம எப்படி வாங்க முடியும்? தூங்கிட்டு இருக்காங்களே. நாங்கள் கொடுத்த எந்த குற்றச்சாட்டுகளிலும் அவர்கள் எதிர்ப்பு பெயர் போடுவதற்கு தயாராக இல்லை. கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்கள் மீது கூட இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க. ஒவ்வொருத்தங்களா பேசலாம், நிதானமா பேசலாம். ஊழல் தடுப்பு சட்டம் 1998 பிரிவு 19 என்ன சொல்லுது? ஆளுநர் ஒப்புதல் இல்லாம எப்படி சாட்சிக்கு போட முடியும்? ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாரா டிவிஎஸ்ல? சொல்லுங்க. குற்றவாளிக்கு கூட நான் என்ன கேட்கிறேன், முன்னாள் அமைச்சர் வேலுமணி வழக்கில் நீங்க ஆளுநர் கிட்டே அனுப்பல, குற்றப்பத்திரிகைக்கு கேசி வீரமணி மதிவாணன் ஒவ்வொருத்தங்களா பேசுங்க. கூட நாங்க உயர்நீதிமன்றத்துல எதிர்கட்சியா இருக்கும்போது அன்பழகம் போட்ட வழக்கு அது, அதோட அடிப்படையில் அதுவே போச்சு. பேசலாம். ஜெயராமன் மீண்டு வரேன்.